வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. நம்ம தொடர்ந்து பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நான் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்து அதற்கான ஆதரவுகளை கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ 2025ஆம் ஆண்டிற்கான பலன்களுக்காக 12 லக்னம் சார்ந்த பதிவுகளை நம்ம பார்க்க இருக்கோம். தொடர்ந்து இந்த ஜோதிட முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம் தான் நமக்கு சொல்லுதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா, கிரகங்கள் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் சுழன்று கொண்டிருக்கிற அதே வேளையில் நட்சத்திர ஆற்றல் கிரகங்களின் சலனப்படுத்துகின்றன. அந்த சலனங்களை சந்திரன் உள்வாங்கி நமக்கு பலன்களை தருகிறார் என்கின்ற இந்த அரிய நுட்பமான இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தும் போது நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற பல்லாயிரக்கணக்கான படிப்பு, பல்லாயிரக்கணக்கான தொழில், அதுபோல் அனைத்து விதமான உபகரணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு வாகனம்னு எடுத்துட்டால் மாறிடுச்சு. அதே போல் ஒரு தகவல் தொடர்பு சாதனம்னு எடுத்துட்டால் மாறிட்டே வருது. இந்த மாறி வரும் காலத்திற்கேற்ப ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை அறிந்து நம்ம கேள்விக்கான பதிலை உள்வாங்கி நாம் அதை பயணிக்கிறது தான் கரெக்டான அணுகுமுறை. இந்த பதிவில் நம்ம ரிஷப லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரிஷப லக்னம்ங்கிறது மேலோட்டமாக நம்ம ஒரு அட்ராக்டிவான பர்சனாலிட்டி தான். நமக்கு இன்வால்மெண்ட்டு, நமக்கு லக்ஸூரியாக வாழக்கூடியது, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் நமக்கு அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். அதாவது அதிகார ரீதியாக நாம் ஒரு நல்ல ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்கணும், நம்ம ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டியாக இருக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும். எல்லார்கிட்டையும் நம்ம எண்ணங்களை பகிர்ந்துக்கக்கூடிய குணம் இருக்கும். ஓரளவுக்கு முன்கோபங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு வர்றது சகஜம்தான். பட் இருந்தாலும் அது நியாயமானதாக இருக்கும். இப்படிப்பட்ட நம்மளுக்கு இந்த 2025 மெயினாக நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம்னா 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள். அதாவது ராகு கேதுவை நம்ம ஒன்றாவே வச்சுக்கலாம். அப்புறம் சனி, அப்புறம் குரு. இப்போ நமக்கு குரு பயிற்சியும் நடக்குது, சனி பயிற்சியும் நடக்குது, ராகு கேது பயிற்சியும் நடக்குது. அதனால் நமக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா நம்ம லக்னத்திலிருந்து வழிகாட்டிகிட்டு இருந்த குரு அவர் இந்த 2025 செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், மே 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம்ங்கிறது ஓரளவுக்கு நமக்கு பலம் இருக்கும், கஸ்டமர் ஓரியன்டேஷன் இருக்கும். அடுத்தடுத்து பயணிக்கக்கூடிய திட்டங்கள் என்னங்கிறது நம்ம ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு பயனாகும். ஒரு ட்ராவல் பண்ணுறது, அல்லது 2வது ஜாபுக்கு போகிறது, அல்லது வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, இது மாதிரியான திட்டங்கள், இது மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் நமக்கு பலப்படுத்தி கொடுக்கும். இன்வால்மெண்ட்டு, குடும்ப வாழ்க்கையில் இன்வால்மெண்ட்டை நல்லா கொடுக்கும். 2வது குழந்தை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் அது வச்சுருக்கு. ஸோ அவர் பயிற்சி ஆன பிறகும் கூட செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் போவார். அதனால் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ நமக்கு அவர் ராகு சாரத்துக்கு போகிறதுக்கு ஜூன் 13 ஆயிரும். அப்போ அது வரைக்கும் செவ்வாய் மாதிரி வேலை செய்வார். இப்போ ராகு சாரத்துக்கு போனாலும் நமக்கு பண வரவு தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம பல்காக தொழில் செஞ்சிட்ருக்கோம், ஒரு பெரிய ப்ராஜெக்டாக செஞ்சிட்ருக்கோம். அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஐடி தொழிலாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொதுத்துறை நிறுவனங்களில் கூட கான்ட்ராக்ட் எடுத்து செயல்படலாம். பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு பெரிய அதிகாரியாக வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதாயத்தை கொடுத்துரும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ராகுவை போல் குரு, ராகு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நமக்கு பணம் தர்ற கிரகம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத வகையில் தனவரவு கொடுக்கறதுலையும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதனால் நமக்கு ஏதோ ஒரு வகையில் மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் நடக்கும் குருனால். ஒரு டெஃபினட்டாக நமக்கு நல்ல ஒரு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. இப்போ அதுக்கு முன்னாலேயே இப்போ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கெல்லாம் இந்த செவ்வாய் சாரத்தில் போகும்போதே அதுக்கு முன்னாலேயே அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நன்மை பண்ணிடுவார்.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்பு, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த அமைப்புகளெல்லாம் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இந்த ராகுவில் போகும்போது ஜூனுக்கு அப்புறம் நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும், டெவலப்மெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த வருடம் முழுக்கமே நமக்கு வந்து அந்த 2ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து வழி நடத்துகிறாரு. தொழில் பலம், உத்தியோக பலம், வளர்ச்சி தந்துடுறாரு. அதை வந்து நிச்சயமாக நம்ம நம்பலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு ராகு கேது பயிற்சி. இப்போ 5-11 தான் இருக்கார். இப்போ 4-10 மாறுறாங்க ராகு கேது. 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. அப்போ அப்படிப்பட்ட வகையில் இருக்கிறது நமக்கு பொருளாதாரத்துக்கு ராகு வந்து சிறப்பாக அள்ளி கொடுக்குறார். ஏன்னா அவருடைய நட்சத்திர ஆற்றலே அங்கே தான் இருக்குது. சதய நட்சத்திரங்கிறது கும்பராசியில் தான் இருக்குது. அந்த கும்பரத்துக்கே ராகு வர்றது வந்து மிகப்பெரிய சிறப்பு. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு அது வந்து ராகு கேதுனால மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்க திட்டமிடுறவங்களுக்கும் அது பாசிட்டிவாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் வளர்ச்சிகள் கிடைக்கும். வெளிநாடு வேலை சேர்ந்தவர்களுக்கும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது பிரம்மாண்டம்னு சொல்கிறது. ராகுன்னு எடுத்துட்டாலே தொழில் ரீதியாக நல்ல பிரம்மாண்டங்களை அனுபவிக்கலாம். வீடு கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இடம் வாங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க லேஅவுட் எல்லாம் போட்டதெல்லாம் சேல் ஆகும். நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், அந்த அளவுக்கு வேலை செய்யும். சரி, 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு சுமையை கொடுக்குற ஸ்தானம் தான். ஆனாலும் கூட அங்கே தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. ஸோ சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது மட்டும் நம்மளுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அந்த கேது 2025 மிடில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் லோடை கொடுப்பார். அந்த ஒர்க் லோடுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு அலைபாயக்கூடிய மனது இருக்கும். வேவரிங் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஏதாவது நல்லா வருமா வராதா, குழம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். பட் இந்த ராகு வந்து நமக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால கீழே போகிறதுக்கு விட மாட்டார். இது ஜஸ்ட் மைண்டு டென்ஷன் தான் கேது கொடுக்கறது. பட் ராகு வந்து நல்லா டெவலப் பண்ணி விட்டுறதுனால பிரச்சனை கிடையாது. அடுத்தபடியாக சனி. இப்போ சனி நமக்கு கர்மச்சனியாக இருந்தவர் லாபச்சனியாக வர்றார், பிரச்சனையே இல்லை. அந்த சனியினுடைய நட்சத்திரமே அங்கே தான் இருக்குது, உத்திரட்டாதி அங்கே தான் இருக்குது. தன்னுடைய சுயசாரத்தில் ஏப்ரல் 27ஆம் தேதி சனி அங்கே வர்றார். அப்போ நமக்கு பலத்தை பெருக்கிடுறாரு, டெவலப்மெண்ட் நல்லா கொடுக்குறாரு. அனைத்து விதமான இரும்பு சம்மந்தப்பட்டதோ, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டதோ, அல்லது பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்களுக்கோ மிகப்பெரிய ஒரு லாப அனுகூலங்களை தர்றார். ஏன்னா நமக்கு 10ஆம் அதிபதியே சனி தான். அப்போ அந்த 10ஆம் இடத்தை பலமாக அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆளுமை செய்வார். அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. அப்போ இருக்கிறதுலையே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது கிரகங்கள். அப்புறம் நம்ம மாதக்கோள்களினுடைய அமைப்புகளை பார்த்துக்கலாம். பட்டு என்னன்னா நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம பயணிக்கும் பொழுது நட்சத்திர சாரம் தான் நமக்கு வேலை செய்யுதுங்கிறது தான். அது நட்சத்திர சூத்திர முறைப்படி வேலை செய்யுதுங்கிறது தான். அதனால் நம்ம பெயர்ச்சிகள் என்ன எது நடந்தாலும் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு திசா புத்தி அந்தரத்தில் டேலி ஆகுதாங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கிரகமும் சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு கிரகமும் பல 100 கோடி பேர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்தில் இருக்கவங்களுக்கு எல்லா கிரகமும் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது இல்லையா. அதனால் நம்மளுக்கு என்ன திசா புத்தி நடக்குதோ, இப்போ சனி திசை நடந்தால் இப்போ நான் சொன்ன பலன் அது பொருந்தும். அது மாதிரி இந்த குரு ராகு கேது சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது இந்த பலன்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நமக்கு மற்ற திசைகள் நடந்தாலும் கூட அந்த திசைகள் வந்து இந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்களில் இருக்கும் இல்லையா, அதன் மூலமாக கூட இந்த நல்ல பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதனால் டெப்த்தாக போகிற ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜனன ஜாதகத்தோடு கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டியது. நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு நமக்கு என்ன தருவதற்காக நமக்கு வந்து பிராப்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சனி என்ன தருவார், ராகு கேது என்ன தருவாருன்னு நம்ம ஜனன ஜாதகத்தில் விதி கொடுப்பினை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிற கொடுப்பினை இங்கே வந்து நம்மளுக்கு பயன்படுதா, கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரியான கோச்சார பதிவுகளை, பெயர்ச்சி பதிவுகளை நம்ம உபயோகப்படுத்தணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. இந்த பயிற்சி ஆன உடனே
எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணும் கிடையாது. எல்லாமே நம்ம ஜனஜாதத்தை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.